ஹலோ நம்ம பேஸ் எப்படி இருக்கிறீங்க? நமக்குலாம் ஒரு சிலரை பார்த்தோன்னு வச்சுங்களேன், பார்த்தாவே புலேர்னு போன்னு தோணும். நீங்கள் கேட்கலாம், அது எப்படிங்க பார்த்தோன்னே அடிக்கிற மாதிரி இருக்குது? சத்தியமாக சொல்கிறேங்க, சில பேர்லாம் பார்த்தோன்னே புலேர்னு விடலாம்னு தோணும். அப்படி தான் இருப்பாங்க. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அடா சாரி கேட்டதுக்கு யாரா முறைப்பாங்களா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு, வர நம்பி. யார முறைக்கிற? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க, அடிக்கிறது ஆசிக்கிறீங்க. வா 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 வா. முறைக்கிற சீனியரை இவனை பார்த்தா அடிக்கணும்னு தோணுதா தோணலையா? இந்த அண்டா வாயனை, இந்த அண்டா செந்தில என்ன பண்ணலாம்? ஏன்னா நாய் விவாதத்துக்கு போற நாய் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. நீ அரசியல் சார்ந்து விவாதம் பண்ண போனா அப்ப அரசியல் சார்ந்து மட்டும்தான் விவாதம் பண்ணணும். அரசியல்ல இருக்கவங்களை பத்தி மட்டும்தான் பேசணும். அதுலயும் முடிஞ்ச அளவுக்கு ஆம்பளைங்களை மட்டும் தான் பேசணும். அரசியல் இருக்க பெண்களை பத்தி கூட பேசக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனா நீ அரசியல்லையே இல்லாம வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களை, தாய், எல்லாருக்கும் தாய் ஸ்தானத்துல இருக்கவங்கள நீ அசிங்கமா பேசுற அப்படின்னா உனக்கு எந்த அளவுக்கு கொழுப்பு பெருத்து போயிருக்கும். இப்ப இவன் பேசுனதுக்கு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அரசியல் நாகரிகமா இப்படிதான் பேசுவீங்களா, இதுதான் அரசியல் நாகரிகமா, இதுதான் நீங்கள் இத்தனை வருஷமாக கற்றுக்கிட்டீங்களா, அப்படி இப்படின்னு சொல்லி இவனுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி. இல்லை இவங்கள்ட்ட இருந்து அப்படியே இப்போலாம் நீங்கள் பேசுவீங்களா மாற்றிடலான்ற தோரணையில் நம்ம பசங்க நிறைய பேர் உட்காந்து வீடியோ போடுவாங்க. நமக்கு அந்த விளக்கம் கொடுக்குற பழக்கம்லாம் கிடையாது. விளக்கம் மாற்று கொண்டு வெளுக்கிற வேலை பழக்கம் தான்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த நாய் இன்னைக்கு வெளுக்கிற வெளியில் இனி இவன் இந்த மாதிரி எந்த விவாதத்திலுமே போய் உட்காந்து பேசக்கூடாது. அதுவும் முக்கியமாக பெண்களை பற்றி பேசவே கூடாது. இவன் வீட்டுக்கு போனால் இவன் பொண்டாட்டி முதல்ல விளக்க மாற்ற கொண்டு இவன் அடிக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது என்னோட சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை போட்டு போங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் 100% ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்லைன்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி வேஸ்ட்டு. வெல்கம் டு விஜயஸ்டாங் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ தளபதி என்ன சொல்லிட்டார்? தளபதி தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டார். அந்த அங்கிள்ன்ற விஷயத்த எப்படி சொல்லிட்டாரு? ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இப்படி இந்த மோடில் சொல்லிட்டார்ப்பா. இதுதான் இப்போ இவங்களுக்கு பட்டுக்குச்சான். இப்போ இந்த மோடில் சொன்னது பட்டுக்குச்சா, இல்லை நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணி அப்பான்ற அந்த ஒரு விஷயத்த மக்கள் மனசில் பூத்தலான்னு பார்த்தா ஒட்டு மொத்தமாக அப்படியே ஆப்பு வச்சு அங்கிள்ன்ற அந்த பிராண்டை 5 நிமிஷத்தில் பூத்திட்டு போயிட்டான்ற அந்த கொலைகாண்டா. இதில் எதிராக உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை டே அண்டா செந்தில். இப்போ ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு சொன்னது தப்பு நீ சொல்கிறீல்ல, ஸ்டாலின் அவர்களே நான் தாத்தான்னு ஒரு குழந்தை சொன்னதுக்கு நான் தாத்தா இல்லாமல் மாமான்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? ஸ்டாலின் மாமா. இப்ப இதுக்கு நீ எந்த செருப்பை கொண்டு ஒன்று அடிச்சுப்ப? அவரோட காலில் இருக்க செருப்பெல்லாம் எடுத்து வாங்கி அடிச்சுக்காது. ஏன்னா அது சிஎம் செருப்பு. அந்த அளவுக்குலாம் உனக்கு தகுதியே கிடையாது. ரோட்ல பிஞ்சு போன செருப்பு பீல சாக்கடையில முங்கி இருக்கும். அந்த செருப்பு எடுத்து ஒன்று அடிச்சா உனக்கு புத்தி வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உனக்குலாம் அந்த அளவுக்கு தான் மூளை இருக்கு, அதுக்கு மேலே சுத்தமாக கிடையாது. ஏன்னா ஒரு டிபேட்டில் போய் உட்காந்து நீ பேசும்போது என்ன பேசியிருக்கு அப்படின்றது உனக்கு தெரியுதா? நீ பேசுறதுக்கு இன்டென்ஷன், அந்த இன்டென்ஷனுக்கு தான் இந்த செருப்படி. அந்த மாபெரும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் நீங்க ஒன்று கவனிச்சிங்களா? டீனேஜ் கேர்ள்ஸ் கொஞ்சம் வந்திருந்தாங்க, டீனேஜ் பாய்ஸ் கொஞ்சம் வந்திருந்தாங்க. ஆன்டிங்க யாருமே வரல. கவனிச்சிங்களா கார்கே? ஏன் ஆன்டிங்களுக்கெல்லாம் விஜய் பிடிக்கலையா? ஒரே ஒரு ஆன்டிங்க தான், ஒரே ஒரு ஆன்டி வந்திருந்தாங்க அங்க. எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு ஆன்டி தான் வந்திருந்தாங்க. அவங்க விஜயோட அம்மா தான் அந்த ஆன்டி. அந்த ஆன்டி மட்டும் தான் அங்க உட்கார்ந்து இருந்துச்சு, வேற ஒரு ஆன்டி அங்க இல்லையே. பார்த்தீங்களா என்ன சொல்றேன்னு? அவ்வளோ பெரிய மாநாட்டில் யங்ஸ்டர்ஸில் பசங்க இருந்தாங்களாம், பிள்ளைங்க இருந்தாங்களாம். ஆன்ட்டியே கண்ணுக்கு தெரியலையா? இப்போ நீ ஆன்ட்டிங்களே கண்ணுக்கு தெரியல அப்படின்னா நீ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க பெண்களையும் அந்த வயதில் இருக்கவங்களையும் அசிங்கப்படுத்துற. எதுக்கு உனக்கு ஆன்ட்டிங்க கண்ணுக்கு தெரியணும்? ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. ஏன் தெரியணும்? பெண்மணிகள் தெரியல அப்படின்னு சொல்லு. இளைஞர்கள், கொஞ்சம் வயசானவங்க, ஒரு 40+ ஏஜ் இருக்க பெண்மணிகள் தெரியல, அப்படி தானே நீ சொல்லணும். ஆன்ட்டிகளே தெரியல அப்படின்னா என்ன அர்த்தத்தில், என்ன மோடில் சொல்கிற? கடைசியில் என்ன சொல்கிற?
அங்கே இருந்த ஒரே ஒரு ஆண்டி அவங்க மட்டும்தான், விஜயோட அவங்க அம்மா மட்டும்தான் அப்படின்ற தவறே கிடையாது. அதாவது விஜய் அவங்க அம்மா வந்து நிறையா பேர் ஆண்டின்னு சொல்லலாம். ஏன் இப்போ நான் கூட ஆண்டின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. நீ கூட அவங்கள கூப்பிட்டேன்னா ஆண்டின்னு தான் சொல்லுவேன். ஆனால் நீ சொன்ன விஷயம் தான் இங்கே மேட்ரு. விஜய் அம்மாவை தவிர, ஆன்டி ஷோபாவை தவிர, அந்த ஆன்டியை தவிர வேற யாரும் விஜய் ஆதரிக்கலைங்கிற. சோ எப்படி ஓட்டு விழுன்னு கேட்கிறேன். இல்ல தனி விமர்சனம் ஏறப்போகுது, தனிப்பட்ட தாக்குதல் மாதிரி ஏறப்போகுது. என்ன இதுல என்ன இப்ப நான் பேசுறதுல ஏதாவது தனிப்பட்ட தாக்குதல் எதுன்னு மட்டும் கரெக்டா சொல்லுங்க. இல்ல நீங்க ஏதோ பொடி வச்சு பேசுறீங்க. மனசு இல்ல அவரு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சுமத்துக்கும் புரியுது, உங்களுக்கும் புரியுது. ஒரு நிமிஷம் முஸ்தபா புரியுது இல்ல இந்த வார்த்தை. நான் விஜய் அம்மாவை ஆன்டின்னு சொன்னா உங்களுக்கு வருது இல்ல, புரியுது இல்ல, பதறது இல்ல, நாகரிகமா பேசலாம், பொடி வச்சு பேசாங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்போ இப்போ நீ இந்த இடத்துல என்ன நீ என்ன புரிய வைக்க பார்க்குறேன்னா, விஜய் அவர்கள் அங்கிள்னு சொன்னது தப்பு கிடையாது, ஆனால் அந்த மோடு தான் தப்பு அப்படின்னு நீ புரிய வைக்கிற. அப்படின்னா அவங்களுக்கு அரசியல் பிரச்சனை. அது விஜய் அவர்கள் கட்சி வச்சிருக்காரு, அவர் அரசியல் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக இருக்காரு, அவர் அரசியல் பண்ணுறாரு. அரசியல் பண்ணுறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சீண்டிக்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய நிலைப்பாட்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நிரூபிக்கிறதுக்கு செய்யக்கூடிய வேலைகள். நடுவில் கொஞ்சம் கூட அரசியலுக்கே சம்மந்தம் இல்லாமல் தன்னுடைய பிள்ளையோட மாநாட்டிற்கு வந்த ஒரு அம்மாவை நீ வந்து இருக்கிறதுலேயே மேக்கப்லாம் போட்டு அவங்க வந்து ரொம்ப எங்கா ஆண்டி மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு நீ கொச்சைப்படுத்தி பேசுகிறேன்னா அப்போ உனக்கு எந்த அளவுக்கு ஈன புத்தி இருக்கும், எந்த அளவுக்கு ஈன புத்தி. இப்போ எங்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சின்ன பசங்களுக்கு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, தற்குறியலாக இருக்கிறாங்க, மரத்துலேருந்து குதிக்கிறாங்க, அங்கேருந்து தாவுறாங்க, இங்கேருந்து தாவுறாங்கன்னு இன்றைக்கி இருக்க சின்ன பசங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்கிற அறிவுகிட்ட ஜென்மங்களா 50 வருஷமாக என்ன புடுங்கிட்டாடா இருந்தீங்க? நீங்களாம் புடுங்கிட்டு இருந்தீங்களான்னு நான் கேட்குறேன். இதுதான் நீங்கள் அரசியல் மயப்படுத்தினதா? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, அந்த நெறியாளர் இருக்கார்ல, இப்படி ஒரு விஷயத்தை இருந்தாலும் பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, ஒருவேளை தெரியாமையே பதிவு பண்ணியிருந்தாருன்னா அதை அப்பயே அப்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வராமல் நீங்கள் இருக்கணும். ஆனால் நீங்கள் அதை மீறி கொண்டு வர அப்படின்னா அப்போ அந்த அண்டாவாயம் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கான், நான் இதை தான் பேச போகிறேன், நீ இதை தான் பண்ணணும் அப்படின்னு. இவன் பேச பேச இந்த நெறியாளர் பெருசாக ஒன்று அப்படியே நிறுத்துங்க, அதெல்லாம் கட் பண்ணுங்க, அப்படிலாம் பேசாதீங்களாம் சொல்ல. அது தனி மனிதலாக தாக்குதல் ஆயிரப்போகுது, அது அப்படி ஆயிரப்போகுது, இப்படி ஆயிரப்போகுது. எடுத்தவொடனே இந்த இடத்துல விஜய் அம்மா எங்கே நீங்கள் கொண்டு வரீங்க, இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறவன் தான் சரியான நெறியாளர். ஆனால் நீங்கள் அதை விட்டு இவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்து அதை வெளியில் விட்றீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன பசங்களுடைய மனசில் இருக்க வன்மத்தை கலரை பார்க்குறீங்கன்னா எச்சக்கலை புறம்போக்குங்களா? இதைத்தானடா 50 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இதைத்தானே 50 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களால் ஒரு ஆம்பளையை எதிர்க்க முடியல அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க பெண்களை போய் அசிங்கப்படுத்துறது. இது தமிழம் புத்தி கிடையாதுடா. இதுக்கு தான் உங்களை திராவிடம் சொல்லி உங்களை செருப்பால் அடிக்கிறாங்க எல்லாம். பெரியார் தான் உங்களை சொல்லி கொடுத்தாரா? எதுக்கு திராவிடத்தை எல்லாம் எதுக்குறாங்க? ஏன்னா இந்த புத்தி இருக்கிறனால தான். இந்த புத்தி இருக்கிறனால ஒட்டுமொத்த திராவிடத்தில் நல்லவங்க இருந்தாலும் அவனுக்கும் இதே மாதிரி தான் போய் சேருது. டேய், பாதியில் எந்திரிச்சு வந்த போனமே, நீ எல்லாம் உண்மையாலுமே ஆம்பளையாக இருந்ததுன்னா நீ இப்போ திமுக மட்டும் சப்போர்ட்டராக உனக்கு இல்லை அப்படின்னா உன்னால் இந்த மாதிரி விஷயத்தை பேசிட்டு வெளில வந்துட முடியுமா? அந்த பக்கம் வீதியை கிராஸ் பண்ணி போயிட முடியுமா? இல்லை விஜய் ஃபேன்ஸ் தான் பார்த்துட்டு சும்மா இருந்துருவாங்களா? ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறன்னா ஆட்டம் கட்டி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு தாண்டி 2026 ஆப்பு வைக்க போகிறாங்க. இவ்வளோ பெரிய தலைவர், அவருடைய அம்மாவையே நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஆண்டி மேக்கப் போட்ட ஆண்டின்லாம் அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் இருக்குன்னா அப்போ சாமானிய பெண்களுக்கெல்லாம் என்னடா பாதுகாப்பீங்க தமிழ்நாட்டில்? அதை தாண்டா கேட்குறாரு விஜய் அவர்கள். சாமானிய பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? எப்படி நீங்கள் வந்து அவங்கள மதிப்பீங்க? இதெல்லாம் வந்து மகளிர் சங்கத்துக்கு தெரியாது. எதை பேசணும் எதை பேசக்கூடாது, கண்ணியம். அடுத்து ஒரு பெண்ணுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய அளவில் யார் பேசினாலும் அவர்கள் மேலே சட்டப்படி வழக்கு தொடர முடியும். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த நாய் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மீனிங்கில் அவன் அதை ஆண்டி அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆண்டின்னு சொன்னது தப்பு கிடையாது. நீ எந்த மீனிங்கில் எந்த அர்த்தத்தில் சொன்ன அப்படின்றது தான் இங்கே கேள்வி வருது. நீ இவ்வளோத்தையும் பேசிட்டு இவன் ஒன்று பண்ணியிருக்கான் பாருங்க. அம்மாட்ட நான் உள்ளபடியே சாரி கேட்டுக்கிறேன். இல்லை ஏன்னா உங்க மகன் செஞ்ச அந்த சொல்லாடலை எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்காக நான் அந்த சொல்லாடலை பயன்படுத்தியிருந்தேன். அது காயப்படுத்தியிருந்தா சாரி. நான் என்ன சொல்றேன்னா, இப்படிலாம் பேசுறதெல்லாம் பேசிவிட்டு நீங்கள் வந்து சாரிம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, உங்களை புரிய வைக்கிறதுக்காக எப்படி சொல்கிறதுக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா நாங்களாம் மன்னிச்சிருவோமா? சரி,
நீ சொன்ன மோடு உனக்கு புரிய வைக்கிற மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். செந்தில், இங்கே ஆம்பளைக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம்னு ஒன்று இருக்குது. முதல்ல அதை ஃபஸ்ட்டு பேசிக்காக அதை புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து சிஎம்ஐ சொன்னார், அதுக்காக வந்து விஜய் வந்து இப்படி சொல்லிட்டாரு, அதனால நீ அவங்க வீட்டில் இருக்காங்க அவங்க அம்மாவை இழுத்த அப்படின்றதெல்லாம் தூக்கி ஓர வச்சாலும், முதல் ஒரு ஆண்களை நம்ம வந்து ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணுறதுக்கும் பெண்களை போர்ட்ரே பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது உனக்கு புரியணும்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீ பார்க்க கன்றாவியாக இருந்தாலும் சட்டை இல்லாமல் உன்னால் நடு ரோட்டில் ஓட முடியும். ஓடுவியா மாட்டியா? இதே மாதிரி நீ ஓட வைப்பியா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் உனக்கு சுத்தமாக சூட் ஆகாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், யாரோ ஒருத்தன் வந்து உன்னை பார்த்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு உன்னை சொன்னால் அது உனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இதே வந்து உன் ஒய்ஃபை பார்த்து யாராவது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் செக்ஸியாக இருக்கிறீங்க, நீங்கள் அப்படி இருக்கிறீங்கன்னா உனக்கு சந்தோஷமாக இருக்குமா காலவலி காண்டா இருக்குமாடா? பதில் சொல்கிறேன். இதுக்கு பதில் சொல்லு. நீ சொல்லு, உனக்கு சந்தோஷமாக இருக்குமா காண்டா இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு நல்ல ஆம்பளையாக இருந்தால் காண்டா இருக்கும். நானும் அப்படி தான். நானும் அப்படி தான். நீ எப்படி? நீ ஈன பையனாக இருப்ப, ஒரு வேளை எப்படி இருப்பேன் எனக்கு தெரியாதுனாலும் சந்தேகத்தில் கேட்குறேன் நான். புரியுதா? அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் உனக்கு புரியுதா? உன் கேஸ் உனக்கு கோவம் வந்துச்சுன்னா இப்போ நான் சொன்ன உனக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். ஸோ ஆண்களுக்கு இருக்கிற விஷயம் வேறு, பெண்களை நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வேறு. ஸோ இந்த உதாரணம் பத்தலை அப்படின்னா நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறாரு. இப்போ உன்னை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு பொண்ணு கூட பார்த்துட்டாங்கன்னு சொல்லி உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க? கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் சரி கான்ட்ராக்ட் போயிட்டு போகுதுன்னு மன்னிச்சு விட்டாலும் விட்டுருவாங்க. ஆனால் இதே அப்படியே கொஞ்சம் மாற்றி யோசிச்சுப்பார். அப்படி உங்ககிட்ட வந்து யாராவது சொன்னாங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும்? நீ என்ன பண்ணுவ? ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம கலாச்சாரம். என்னது? பெண்களை எப்படி மதிக்கணும், ஆண்கள்கிட்ட எப்படி இருக்கணும், ஆண்களுக்கு பேசுகிறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, பெண்களுக்கு பேசுகிறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இது மாதிரி விஷயங்களை தான் காலங்காலமாக பெரியார் போன்றவர்கள், அண்ணா போன்றவர்கள், காமராஜர் போன்றவர்கள், அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் நம்மளுக்கு இந்த சமூகத்தில் எப்படி நடந்துக்கணும்னு அதற்கு சட்ட வரைவும் மற்ற விஷயங்களையும் பகுத்தறிவையும் பூத்திட்டு போனாங்கடா பண்ணாட. அந்த மொத்தத்தையும் போட்டு குடி போட்டு புதைக்கிற மாதிரி நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்போ உட்காந்து அவங்களை எடுத்து பேசிகிட்டு இருக்க? இப்போ இதே நீ பேசிட்ட, ஏன் இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து சிஎம் அவர்களுடைய வீட்டில் இருக்க பெண்களை பற்றி பேச தெரியாதா யாருக்கும்? இல்லை பேச தான் முடியாதா? இல்லை பேசின எல்லாருமேலேயும் நீங்கள் என்ன கேஸ் போட்டு போகிறீங்க? ஒரு 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் பேசுகிறாங்க, ட்வீட் போடுறாங்க, அசிங்கமாக என்னடா பண்ணிடுவீங்க? நீங்கள் என்ன பண்ண முடியும்? யாருனால என்ன பண்ண முடியும்? இது அப்போ யாருக்கு அசிங்கம்? அவங்களுக்கு மட்டும்தான் அசிங்கமா? தமிழ்நாட்டுக்கே அசிங்கண்டா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுதா? இதெல்லாம் கண்டிப்பாக சிஎம் சார் பார்த்து அவர் ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி அண்டாவாயனை வந்து நீ விஜய் அவர்களை பற்றி என்ன வேணால் பேசு, அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. எவ்வளோ வேணால் கழுவி ஊற்றுறீங்க, என்னென்னமோ பேசுகிறீங்க, அவர் உருவை கேள்வி பண்ணுறீங்களா பண்ணிக்கிங்க, பேரை சொல்லி கேள்வி பண்ணுறீங்களா பண்ணிக்கிங்க, என்ன வேணால் பண்ணிக்கிங்க. அவர் அரசியல் களத்தில் இருக்கிறாரு. நீங்கள் அநாகரிகமாக என்னெல்லாம் என்ன பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் பண்ணுறீங்க. ஆனால் அதை மீறி அவர் குடும்பத்தை போய் அவங்க அப்பாவை பற்றி பேசினா கூட தப்பு தான். ஏன்னா அவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க வாட்டுக்கு இருக்கிறாங்க. அப்போ அரசியல் இருக்கிறவர்களை மட்டும்தான் நீ பேச முடியும். நீ உன்னை போன்ற ஈன பரதேசிங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தேவையில்லாத வன்முறையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையும் கிரியேட் பண்ணுறீங்க. இது வன்மையாக கண்டித்துக்குது. ஆக்சுவலி இதுக்கு மேலே கேஸை போடணும். ஃபஸ்ட்டு உன்னையும் சேர்த்து அந்த சேனல்லையும் சேர்த்து போடணும். ஆனால் நான் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குல்ல. மக்களை நல்லா பார்த்துக்குங்க. இதுக்கு பேர் தான் வந்து திராவிட அரசியல். புரியுதுங்களா? இவங்களோட சித்தாந்தம், வேதாந்தம், அப்புறம் என்ன சொல்கிறது, கோட்பாடு எல்லாமே இவங்க வந்து யாரையாவது எதிர்க்கணுன்னா அந்த ஆள் வலிமையாக இருந்தான்னா அவரோட நேரடியாக மோதாமல் கடைசியில் அவங்க வீட்டு பின்னாடி வழியாக போய் பெண்கள்கிட்டையும் சின்ன பசங்கள்கிட்டையும் குழந்தைங்கள்ட்டையும் பம்புழுக்கிற பிச்சைக்கார பரதேசிங்க. ஏன்னா இவங்களே பின்வாசல் வந்தவனுக்கு பிறந்தவனையாக தான் இருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி புத்தி இவங்களுக்கு. ஏண்டா ஆம்பளையா நீ உங்கள் அப்பங்களுக்கு தான் பிறந்திருந்தீங்கன்னா யார் உங்கள் கூட சண்டை செய்கிறாங்களோ அவங்க கூட சண்டை செய்யுங்கடா. அதை விட்டுட்டு ஏன்டா தேவையில்லாமல் விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? டே அண்டா செந்தில், நீ நல்லா ஒரு விஷயத்தை ஞாபகத்து வச்சுக்க. நீ வந்து பேசுகிறனால உன்னையா பேசிட்டு நம்ம போயிட்டோம் விட்டுருவோம் அப்படின்லாம் நினச்சிக்காத. என்றைக்கா இருந்தாலும் இதற்கான ஒரு பிரதிபலனா என்றைக்கா இருந்தாலும் கொடுப்பாங்க தமிழக வெற்றி கழகத்துலேருந்து. அன்னைக்கு நீ வாங்கி தான் ஆகணும். அதில் ஆப்ஷனே கிடையாது உனக்கு. புரியுதா? ஸோ இங்கே அரசியல் பண்ணுறாங்க, அரசியல் பண்ணுங்கள். அராஜகம் தான் பண்ணுவோம் நாங்கள்,
இல்லை அராஜகம் பண்ணுறதுக்கான வேலையை தான் நாங்கள் செய்வோம், அதை தூண்டி விடுற மாதிரி விஷயத்தை தான் நாங்கள் மீடியாவில் உட்காந்து பேசுவோம் அப்படின்னா, உங்களை விட அராஜகம் பண்ணுறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இளம் ரத்தம் அதிகமாக இருக்குன்றது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ரத்தம் எல்லாம் இன்னைக்கு சுண்டி போல சும்மா இருக்குது. ஏன்னா அதை வந்து சூடேற்றாமல் வச்சிருக்காரு தளபதி அவர்கள். நீங்கள் சுண்டி போயிடுச்சு, அங்கே ரத்தம் சுண்டி போச்சு, புரியுதா? இனி சூடே ஏற்றினாலும் சூடு ஏறாது. ரத்தம் சுண்டி போன இந்த வயசில் உட்காந்துக்கிட்டு சுட சுட இருக்கிற சின்ன பசங்க கூட வம்பளுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த திருட்டு கும்பலுக்கும் வாய்க்கரிசி போட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நடந்த வீடியோ லவ் யூ டேக் கேர் பாய்.